ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு மேரேஜ்ங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக பாசிட்டிவாக ஹாப்பியாக அமையுங்க. ஒரு சிலருக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபிசிக்கல் அப்யூஸ் உள்ள லைஃப் அமையுங்க. ஒரு சிலர் ஃபிசிக்கல் அப்யூஸ் இல்லாமல் சைலண்ட் கில்லர்ஸாக இருப்பாங்க. பைபிள் வசனத்தின்படி பார்த்திங்கன்னா அமைதியாக அன்பு காட்டாமல் இருக்கிறதும் பாவம் தாங்க. பைபிள் வசனத்தின்படி நம்ம அன்பாக இருக்கணும்னு தான் வசனம் சொல்லுது. ஸோ சைலண்ட் கில்லராக இருந்து பண்ணுறதும் அது ஆண்டவர் பார்க்க மாட்டார், அது பாவம் இல்லை அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஒரு சிலர் இந்த மாதிரி ரிலேஷன்லேருந்து வெளியில் வந்துடுறாங்க, ஒரு சிலர் வராமல் அதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறாங்க. ஸோ அந்த அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறவங்களுக்காக தான் இன்றைக்கி ஒரு ஷார்ட்டாக ஒரு மெசேஜ் சொல்ல போகிறேன். பைபிள் வசனத்தின்படி அன்பு சகலத்தை தாங்குன்னு சொல்கிறது போல் நம்ம சகலத்தை தாங்கிறது மட்டும் கிடையாதுங்க. நம்மளோட செல்ஃப் கேரு ப்ளஸ் நம்ம கர்த்தருக்குள்ளால் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறோமாங்கிறத நம்ம அடிக்கடி அனலைஸ் பண்ணிக்கணுங்க. நம்ம இதுவும் தாண்டி போகும்னு சொல்லிவிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.